ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன நாட் லைஃப் ஸ்டைல் வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான கிரிக்கெட் அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்சோட அப்டேட் தான். ஸோ நேற்று பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் நடந்துருச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்து ஒரு ப்ரௌடா இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் ஃபேனா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எங்க ஆப்கானிஸ்தான் டீம் செமிஃபைனல்ஸ் வந்துருச்சு, அவங்க சீக்கிரமா ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா டஃப் தர மாதிரி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம் உள்ள வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்லோவான மேட்ச் தான் போச்சு. ஃபேன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தானும் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்கு, செம்ம மேட்ச் வேறலாம் போவேன்னா ஆப்கானிஸ்தான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணா டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இந்த இப்ராஹிம் நல்லா வின் பண்ணுவாருன்னு பார்த்தாங்க. பட் இப்ராஹிமே பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டக் அவுட் ஆனதுனால பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேர பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏத்தா போலே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் என்னாச்சுன்னா 56 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. என்னடா இது செமிஃபைனல் இவ்வளவு கம்மி ரன்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, 56 ரன்ல லைக் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் பண்ற அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணதுல வெறும் 56 ரன் தான் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டே எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இந்த மேட்ச் ஸ்லோவா போகுது, லைக் பவுலிங் பண்ணியாச்சும் ஆப்கானிஸ்தான் வின் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதே மாதிரியும் அதை ஃபிளாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க, லைக் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் ஆனா என்னதான் ஆப்கானிஸ்தான் ஓடி ஓடி பவுலிங் போட்டாலுமே ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு மேட்ச் வின் பண்ணுவோம்னு நினைச்சாங்க. பட் ஆனா அந்த வின் பண்ணலாம்னு நினைச்ச உடனே நம்ம தலைவன் மார்க் என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணாருன்னா அவரே இந்த 56 ரன் தானே நான் ஈஸியா எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மார்க்கன்ஸ் அண்ட் இன்னொரு பிளேயர் 2 பேருமே கலந்து லைக் ஓவரா 9 ஓவர்ல 9 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா மக்கள் மத்தியில ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா விளையாடுவாங்கப்பா, என்னதான் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாலுமே அவங்க ஜோக்கர் மாதிரி, ஸோ செமிஃபைனல் வருவாங்க ஜோக்கர் மாதிரி தோத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கர் டேகோட தான் இத்தனை நாளா லைக் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டைம் இருந்துச்சு. பட் ஆனா இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு அந்த டேகை முறையடிக்கிற மாதிரி இப்போ நம்மளோட சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறிக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.